உங்க பேரு? எங்க அப்பே நம்பிராஜே. ஓ, இந்த வேட்டுவ தலைவன் நம்பி. அவன் கிடக்குறான் லூசுப்பே. அப்படிலாம் பேசாத. பெத்த தகப்பன போய் பேசுவாங்க. அவனுக்கு என்னங்க மரியாதை? பெத்த புள்ளைய மதிக்கிறவன் தாங்க அப்பே. அதுக்கு அப்பனை மதிக்கணும்னா அவன் ஒழுங்கா இருந்தா தானே நான் ஒழுங்கா இருக்க முடியும். உன்னை மதிக்காம என்ன பண்ணாரு? நியாயம் தானே. இப்போ உங்க அப்பா நீங்க மதிக்கிறீங்க. ஏன் மதிக்கிறீங்க? உங்களுக்கு சரியா இருக்காரு, அதனால உங்க அப்பா மதிக்கிறீங்க. உனக்கு என்ன சரியா இல்ல? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஊர்ல ஒரு திருவிழா வச்சாலும் சரி, ஊர்ல ஒரு காது குத்து வச்சாலும் சரி, சாமிக்கு முத பத்திரிக்கை வைக்கிறாங்க இல்லையோ வீடு தேடி வந்து எனக்கு முத பத்திரிக்கை வைப்பாங்க. ஓ, மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. கிராமத்துக்காரவங்க என் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. எங்க அப்பா எங்க ஆத்தால கல்யாணம் பண்ணானே எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தானா? இப்படி கிறுக்கனுக்கிட்டே எப்படியா புரியும்? அப்புறம் கோவம் வருமா வராதா? உங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா உன்னை பெத்துட்டாளா? பெக்கல. அப்புறம் எப்படி ஒன்றை கொடுப்பாங்க? வேணும்னா தேடி கண்டுபிடிச்சா போஸ்ட் ஆபீஸ்ல போடணும். அவனாடா நீ அந்த கூட்டத்துல இருந்து வந்திருப்ப. அவளுக்கு கிறுக்கு மாதிரியே பயிராடி. இப்படி கெட்டியா ஆட இப்பதான்டா தெரியுது. இல்லையா பத்திரிக்கை கொடுக்கல கோவம் வருமா வராதா? ஆமா, நீ அந்த கூட்டத்துல சேர்ந்தவனா? நீ எந்த கூட்டத்துல? நம்ம தண்ணி கூட்டம்யா. ரொம்ப சந்தோஷம். அப்பா பேர் நம்பிராஜி, அம்மா பேர் நங்கை மோகினி. பொம்பளை பிள்ளைய காவலுக்கு வந்திருக்காங்க. காவலுக்கு என் ஆளை கூப்பிடுறேன். அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. கூப்பிடுறேன். பாப்பா பாப்பா காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. இங்க 6 மணி வாசிக்கும் எனது அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள் வந்து விட்டார். வேலை சார், நீங்க போய் வந்து விட்டார். என்ன பின்னாடி பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்றாரு என்ன ஆளை. ஏப்பா உங்கள் சூர்யானே நைட்டி தச்சாரு, காசு கொடுக்கல, வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தார். இந்த ட்ரெஸ் என்னை வாடகைக்கு எடுத்தீங்களே, கொடுத்தீங்களானே காசை? துணி நீ தானே எடுத்துகிட்டு வந்த. அவர் வாடகை காசு கொடுக்கணும் மாதிரி அந்த கம்பெனி அந்த காசுக்கு உங்ககிட்ட நான் என்ன அளவு சொன்னேன், நீ என்ன அளவு தைக்க கொடுத்துட்டு வந்த? இதுகிட்ட உன்னை நான் வீட்டுக்கு போய் தைக்க சொல்கிறதுக்கு எனக்கு தைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கியா? வாடகை காசை கொடுங்க முத. வாடாமா முத சீட்டு காசை கொடுறா தம்பி. நான் என்ன எதுவும் சீட்டில் சேர்க்க மாட்டேன்ட்டீங்களா நீங்கள்? பூஜைக்கேத்த பூவிது, பூஜைக்கேத்த பூவிது, நேத்து தானே பூத்தது. பூத்தது யாரது பார்த்தது? நீல போட்ட நாவணி சீலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே நீலையாகி போனது. ஒண்ணு கொக்கி போடுது. பூஜைக்கேத்த பூவிது, நேத்து தானே பூத்தது. பூத்தது யாரது பார்த்தது? பாவாடை கட்டையில பார்த்தேனே மச்சான், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ மச்சான். அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்குற கொஞ்ச நேரம் பாருடா கூடி கேட்கிறேன். பூஜைக்கேத்த பூவிது, நேத்து தானே பூத்தது. பூத்தத யாரத பார்த்தது? மகாமுனிவர் இந்த கலகம் அவர்தான் இவரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? வண்டி போட்டு பாதத்துல விழுந்து நீங்க வண்டி ஓட்டணும். வண்டிக்கிட்டு ஒண்ணுமில்ல. ஏன் சாமி இப்ப கோயிலுக்கு போறான், ஆம்பளை ஆளுங்க எப்படி சாமி கும்பிடணும்? நெடுஞ்சாங்கடையா விழுந்து வணங்க. பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் 5 அங்கங்கள் படுறதுக்கு வணங்க. அதுக்கு என்ன பண்ண முத வண்டிக்கிட்டு பஞ்சாட்சரம்னு பேர் இருக்கு. முத வண்டிக்கிட்டு அப்படிதான் வணங்கணும். அப்படிதான் சொன்னேன். நீ லூசு. அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சில பேருக்கு பனை கீழே இருந்து பால் குடித்தாளுங்கள் நல்லா இருக்கு. பிரம்மச்சாரி 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 பலகி விழலாமா? நீங்க பொம்பளை பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலகி விழலாமா? மகிழ்ச்சி. பாட்டு பாடி வரவேற்றதில் மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க. உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. அப்படியே ஆகட்டும். ஆமா, உங்கள் உள்ளம் மகிழ எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த கவலையில எங்க அம்மா இருக்காங்க, தலைவி அம்மா. அழைத்து வாருங்கள். வெக்கையா இருக்கும் போது சீ போன் வா 3 மணி லேச வாடகை காத்து வந்தா. அம்மா தங்கச்சி வாங்கம்மா. ஓடியாங்க பெத்தவங்க. தெய்வந்தான் தந்தது
வணங்குகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்கடா. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரா? நான் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கறது? பெரிய மகாமுனிவர் வந்திருக்காரு. அப்படியா? அப்படிப்பட்ட முனிவருடைய பேர் என்னவோ? அவரு பிரம்மாவுடைய மைந்தனா. இந்த கலகம் பண்றாருல. ஆமா. அவரு நாரதன் மகாமுனிவர். நாரதனா? அவர்தான் வந்திருக்கிறாரா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம். மகானவரை அழைத்து வாருங்கள். என்ன வாங்க. சுவாமி வணங்குகிறேன். தாங்கள் வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. இப்படி வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமானா? சாமி. ராகவனே ரமணா ரகுநாதா, ராகவனே ரமணா ரகுநாதா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, ஜானகி நேசா, வாழ்கின்றேன் பரதா, ராகவனே ரமணா ரகுநாதா. வைதேகிநாதா வடமலை ராஜா, ராகவனே ரமணா ரகுநாதா, ராகவனே ரமணா ரகுநாதா. யாகேசர் உடைநேந்தி பதித்தாரே, சங்கீத படர் கொண்டு தாரே, யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே, சங்கீத படர் கொண்டு தாரே, ஸ்ரீராமச்சந்திரா. மாப்பிள்ளை மேல பாடணும், கீழே பாடக்கூடாது. மேலையா? தங்கச்சியோட சர்வம் அது மேல. ஸ்ரீராமச்சந்திரா சரணி ராமா அன்பைத்தா, ராகவனே ரமணா ரகுநாதா, ஆழ்கடல் வாசா, ஜானகி நேசா, ஆழ்கடல் வாசா, ஜானகி நேசா, பாடுகின்றேன் பரதா, ராகவனே ரமணா ரகுதாத்தா. ஏய் ரகுநாதா, இன்னும் இப்படி எல்லாம் இருக்கலாமா? என்னங்கடா நீங்க? மாத்திட்டேன். வணங்குகிறேன் நல்வாழ்த்துக்கள். சாமி, எப்படி அண்ணே. தங்கச்சி வரவேற்பு? அண்ணா சிறப்பு சிறப்பு. மரம் வாங்கி செல்லுங்கள். என்ன வரமுல எனக்கு வேணாம். என் தங்கச்சி இப்படி வரவேற்பு கொடுத்துச்சுல, அது உங்களை சந்தோஷப்படுத்தி எப்படி வரவேற்பு கொடுத்துச்சு, அது சந்தோஷப்படுத்துற மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. கண்டிப்பா வரவா? நிச்சயமாக அதுக்காக தான் வந்திருக்க. விசேஷம் நடக்கும். தள்ளி தள்ளி போறாருப்பா. அவர் ஒன்னே மட்டும் இல்ல, சில ஆளை பார்த்தா பயப்படுறாரு. இப்படியே செய்யற ஒரு குத்தாது ஆள்றவனுக்காரு ஒரு பச்சை பிள்ளைகிட்ட போய் கிளுகிளி போய் புடிங்கிட்டு வந்திருக்காரு. விடிய வரைக்கும் இதவே ஆடிக்கிட்டு இருக்காப்புல. நான் என்ன செய்யறது? ஒரு குத்தாது குத்தியா என்ன விடுங்கனே, பாவம்னே, பெரிய மனுஷன்.